கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த இளைய குமாரன் அல்லது மூத்த குமாரனுடைய கதையை ஊரே பேசும்ல, உலகமே பேசும்ல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒரு காரியத்தை. இவன் தகப்பனுடைய பேச்சை கேட்காம போனான். அப்பா உனக்கு சொத்தை தாரேன் நீ நின்றுன்னு சொல்லியிருந்தா கூட கேட்க மாட்டான். அதனால தான் அப்பா சொல்லலை. இவன் போயிட்டு புத்தி தெளிந்து திரும்பி வந்த உடனே அப்பா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறானா. என்ன தெரியுமா? நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அதனால் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிற தகுதியை நான் இழந்துட்டேன். இப்போ அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து காலுக்கு பாதரட்சியும் கைக்கு மோதிரமும் கொளுத்த கண்டையும் அடித்தாராம். எப்பொழுது நீ தகுதி இல்லைன்னு சொல்லி உணர்கிறையோ அந்த நேரத்திலேயே இயேசு உன்னை தகுதிப்படுத்தி விடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லுகிறையா? ஆண்டவர் தேடுகிறதெல்லாம் அதுதான். கிருபைனா என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறதுக்கு பேரு தாங்க கிருபை. இன்னைக்கு அப்பா, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே, இப்படி பண்ணிட்டியே, நீ என்னை விட்டு போயிட்டியேன்னு மனம் திரும்பி வந்தவனை குத்தி பேசலை, இல்லாட்டி எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை. ஆனால் ஓடி போய் கட்டி பிடித்து அழுது அவனை அங்கீகரித்தாராம். இன்னைக்கு ஒருவேளை நீ ஏதாவது பாவ பழக்கத்தில் சிக்கிக்கிட்டு, இல்லாட்டி வேசிகளிடத்தில் கொண்டு போய் ஆஸ்தியை செலவழிச்சிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பிசாசனுடைய போராட்டத்தில் அகப்பட்டு கொண்டு எனக்கு தகுதியே இல்லையே, நான் இந்த பாவெல்லாம் பண்ணிட்டேனே, என்னை எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா, எங்கள் அப்பா ஏற்றுப்பாரா, எங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களா, சமூகம் என்னை ஏற்றுக்குமா? இவங்க எல்லாம் ஏற்றுக்கலனாலும் பரம தகப்பன் உன்னை ஏற்றுப்பாரு. இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிட்டு நீ வந்திருந்து ஆண்டவர்கிட்ட நான் தகுதியே இல்லைன்னு அழுதனா, ஆண்டவர் உன்னை கட்டி பிடிச்சி உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்கிற ஒரு ஆண்டவர். நிறைய நேரத்தில் யோசிப்பேன், ஆண்டவர் என்னை ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது, விதவிதமான ட்ரெஸ்ஸை தரும்போது, நல்ல சாப்பாடு தரும்போது, ராஜாக்களின் மத்தியில் உட்கார வைக்கும்போது, இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா ஆண்டவரே என்று நான் என்னை தாழ்த்த ஆரம்பித்தேனோ, என்னை நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேனோ, அன்றிலிருந்து தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கும் தகுதி இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை தகுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல இயேசு இருக்கிறார். அவர்கிட்ட வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எந்த சகோதரனாக இருந்தாலும் எந்த சகோதரியாக இருந்தாலும் தொடப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.